விட்டமின் கண் பார்வை வலுவாக்குகிறது. கேரட் சாப்பிடுவதால் முகம் பொலிவுபடும். குடல் பொன் வளமை தருகிறது. குடலை புத்திசாக வைக்கிறது. நன்றி. என் பெயர் சாதனா. இப்போது கீரை நன்மை பற்றி சில வழிகள். வெந்தய கீரை ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். பல்லாடை இனிவட்டலை அதிகரிக்கும். பசலை கீரை இரும்பு சத்து அதிகம். புளிச்சாய் கீரை தோல் நோய்களை குணப்படுத்தும். கொத்தமல்லி கொலஸ்ட்ராலை பொடித்து இதயத்தை பாதுகாக்கும். கருவேப்பிள்ளை உடலை தடுக்கும். குப்பைமேனி கால்சியம் சத்து நிறைந்ததால் வாட்கள் எலும்புகள் வலி பெறும். முடுக்குத்த மூட்டு வலியை குணப்படுத்தும். என் பெயர் ராஷ்மிகா. முருங்கை கீரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மணத்தக்காளி வயிற்றுப்புண் சரியாகும். சிறுகீரை இரும்பு கால்சியம் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. பாலைக்கீரை எடை பிடிக்க உதவும். அரைக்கீரை எலும்பு மற்றும் பற்கள் பலப்பெறும். அகத்திக்கீரை உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். புதினா ரத்த சோகையை தடுக்கும். ஏங்க நாமும் கீரைகளை சாப்பிட ஆரோக்கியமா வரலாமா? நீங்க முதல் சாப்பிடுங்க. வணக்கம். என் பெயர் பவன். கொய்யா பழம் ஒரு வெப்பமண்டல பழம். குழந்தைகள் மிகவும் விரும்புகின்றனர். இதை ஏழு மக்களின் ஆப்பிள் என்று அழைக்கலாம். கொய்யா இலைகள் மூலிகை மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. அது உடலில் செல்களை பாதுகாக்கிறது. கொய்யா மரங்கள் குறைந்த நீரிலேயே வளரக்கூடியவை. அதனால் கிராமங்களில் அதிகமாக காணப்படுகின்றன. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வாழைப்பழம் உடல் வலிமை தரும். ஸ்ட்ராபெர்ரி தோலை அழகாக மாற்றும். மாம்பழம் பழங்களின் ராஜா. செர்ரி ரிப்பன் மற்றும் கிரீன்களில் வாசனைக்காக செயல்படுகிறது. ஆரஞ்சு முகத்திற்கு குளோ தரும். சாத்துக்குடி சோர்வை நீக்கும். பப்பாளி பழம் சருமத்திற்கு நல்லது. சீத்தாப்பழம் எதையடிக்க உதவும். அனைவரும் பழம் சாப்பிட்டு